ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து இனிமேல் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் யாரும் இது நினச்சிக்க வேணாம். இப்போ நம்ம கேப்டன் அவர்களுடைய படத்தை பற்றி பார்ப்போம். 132 அவர் நடித்த வெளியான படம் தான் வல்லரசு. இது 2000 வருஷத்துல ஏப்ரல் 14 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுறபடியே உங்களுக்கு கிடைக்கும். வல்லரசு படம் இதுவரையிலும் ஆஃப்லைனில் இருந்த விஜயகாந்த் சார் அரசியலுக்கு ஆன்லைன் ஆன உடனே எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதுல தன்னோட கொடியை பயன்படுத்தியிருப்பாரு, தன்னுடைய முத்திரையை பயன்படுத்தியிருப்பார், அரசியல் முத்திரையை பதிச்சிருப்பார் அந்த படத்துல. அது போல இந்த படம் தன்னோட சொந்த படமா எல்கே சுதீஷ் அவர்களுடைய தயாரிப்புல வெளியான படம் தான் வல்லரசு. இந்த படத்தை என் மகாராஜன் அவர்கள் கதை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வசனமும் அவர் தான். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரு, தேவயானி, அப்புறம் முகேஷ் ரிஷி, பி வாசு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். விஜயகாந்த் சாரினுடைய கெரியர்ல அரசியல்ல அவர் எந்த அளவுக்கு பிரதிபலிச்சாரு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருக்கோம். அவரோட அரசியல் ஒரு டிஃப்ரெண்டான அரசியலா இருந்துச்சு. ஆளுமையான அரசியல், ஒரு ஆண்மையான அரசியல், அந்த மாதிரி தான் அவர் நடத்தினாரு. தன்னோட ரசிகர்களை அவர் ஒரு சொல்லால, ஒரு பார்வையால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு நடிகர் தான் கேப்டன் அவர்கள். அவர் அரசியல்வாதியாகவும் ஜெயிச்சு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார அளவுக்கு அவர் மேல வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை நம்பின தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அதுதான் அது. அது போல விஜயகாந்த் சாருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சது. அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரிய வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு. அது போல இப்ப அந்த கட்சியும் இருக்கு. பிரேமலதாமா தான் அந்த கட்சி நடத்துறாங்க. அது போல அவங்க பசங்க, அவங்க பிரேமலதா, அவங்களுடைய எல்கே சுதீஷ் அவங்க சகோதரர், அவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த கட்சி அந்த பழைய புத்துணர்ச்சியோட தான் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அவரை தாண்டி தேமுதிக அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையான, ஒரு ஆண்மையான, ஒரு தைரியமான, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு தலைவர் தான் நம்ம கேப்டன். ஓகே, இப்போ வல்லரசு படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். வல்லரசனோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிங்க இந்தியாவுடைய ஆர்மி ஆபீசர்ஸை கொல்வாங்க. கொன்ன உடனே அங்கிருந்து ஒரு தீவிரவாதி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள சில நாச வேலைகள் செய்யணும், தமிழ்நாடு இந்தியா அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. வந்த உடனே அவரை விஜயகாந்த் சார் எப்படியோ போராடி பிடிச்சிருவாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் ஜெயில வச்சிருப்பாரு. ஜெயில இருந்துகிட்டே வெளியே கலவரத்தை தோன்றக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான வில்லன். அதையெல்லாம் முறியடிச்சு அவருக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கும் இருக்கிற தொடர்பை கண்டுபிடிச்சு அதை எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கறதான் இந்த வல்லரசு படத்தினுடைய முழு கதையும் கூட. இந்த படத்துல கேப்டன் அவர்கள் தான் முழுக்க இது கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய படம் இது. அந்த அளவுக்கு ஒரு டூரேஷன் இருந்தாலும் கூட நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். எதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற சீன்ஸ், இந்த படத்துல இருக்கிற கட்ஸ், விஜயகாந்த் சாரனுடைய கேரக்டர், ரெண்டாவது இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த எமோஷனல் ஆகட்டும், அப்புறம் இந்த படத்துல இருக்கிற வசனங்கள் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பரா பண்ணியிருப்பாரு என் மகாராஜன் அவர்கள். இந்த படத்தினோட மியூசிக் பாத்தீங்கன்னா தேவா. இந்த படத்துல வடிவேல் ஒரு பாட்டுக்கு பண்ணியிருப்பாரு, டான்ஸ் பண்ணியிருப்பாரு.
அது வந்து ஒரு பிட்டா சேர்த்திருப்பாங்க இந்த படத்துல. அது கூட இந்த படத்தை வந்து ஒரு தனியா ஒரு தேவனோட வாய்ஸ்ல ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல் அந்த பாடல். அது போல தேவயானிக்கும் விஜயகாந்த் சாருக்கும் 2 பாடல்கள் இருக்கிறது. அது போல விஜயகாந்த் சாருக்கு தனியாக பிஜிஎம்ல ஒரு பாட்டு இருக்கு. இது எல்லாம் போக இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க தூக்கி பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அந்த அளவுக்கு ஒர்த்தான நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. கேப்டனுடைய ஆரம்ப காட்சிகள் வந்து அந்த பெரிய ரிஸ்கான ஒரு ஃபைட் வரும். அந்த ட்ரக்கில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த சண்டை காட்சி பண்ணதா அப்பயோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நிறைய ஸ்டன் மாஸ்டர் இந்த படத்தை இயக்குன டைரக்டர் எல்லாருமே அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது கொஞ்சம் தப்புனா கூட உயிர் போகிற சூழ்நிலையில் அந்த சீன் நடிச்சு கொடுத்தாரு. அதுபோல் இந்த படத்தை மூலியமாக தான் அந்த வில்லனான முகேஷ் ரிஷி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உள்ள வச்சு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரியே இருப்பார். அவர் 6 அடிக்கு இருப்பார். அவர் பேர் இந்த படம் வாசிம் கான் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பேர். வாசிம் கான் அப்படின்னா வல்லரசு வாசிம் கான், அது ஒரு காம்பினேஷனாகவே அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வாசிம் கான் அவர் தான் இந்த படத்தினுடைய வில்லன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி வாசு வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் ப்ளஸ் இந்த படத்தினுடைய வில்லன். அவர் வர சீன்லாம் ஆர்கே சாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் செமையாக பிரதிபலிச்சிருப்பார். அதுபோல் இந்த படத்தில் ரகுவரன் வருவார். ரகுவரன் கெஸ்ட் ரோல் தான், இருந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக முடிச்சுட்டு போயிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் ஆகட்டும், காசன் கான் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் ஆகட்டும், கரண் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கொடுத்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த படத்தில் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. தேவயானிக்கு இந்த படத்தில் வந்து அதிகப்படியான வேலைகளும் கூட ஒரு மீடியமான ஒரு ஹீரோயினுக்கு என்ன ஒரு குடும்ப பெண்ணுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு 2 பாட்டு ஒரு 2 எமோஷனலு கடைசியில் உணர்ந்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த படத்தில் இருப்பாங்க. அவருக்கு தேவையானது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீலி சிவமாகட்டும், அப்புறம் வந்து இன்னொரு விஜய் கிருஷ்ணராஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லாருமே விஜயகாந்த் சாரனுடைய படங்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஆட்களாக போட்டு இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே இந்த படத்துக்கு முழு பலமும் கூட. இந்த படத்தினோட கதை அந்த அளவுக்கு பிரமாதமான கதையாக அமைச்சு கொடுத்துருக்காரு என் மகாராஜன் அவர்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் வந்து மிக மயிர் கூச்செரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சிகள், கியூஸ் பம்ப் ஏற்றக்கூடிய ஒரு சண்டை காட்சிகள், அந்த மாதிரி பிரபலமான சண்டை காட்சிகள். இந்த படத்தில் வந்து 3 வில்லன்கள், மெயினான வில்லன்கள் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் இந்த படத்தில் இருப்பார். அதுபோல் பொன்னம்பலம் இந்த படத்தில் இருப்பார். அதுபோல் ரகுவரன் இந்த படத்தில் இருப்பார். 3 பேர்த்தையும் இந்த படத்தில் வந்து வில்லனா பயன்படுத்தாமல் ஒரு பெரிய ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியாகவே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முகேஷ் ரிஷி அப்படிங்கிற ஒரு வில்லனை பயன்படுத்தி இருக்கிறது மிக பிரமாதமான ஒரு சூப்பரான ஒரு செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதுபோல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் ஆகட்டும் சூப்பராக அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தேவா மியூசிக்னு வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அதுபோல் இந்த படத்தில் சண்டை காட்சியை பற்றி பேசினாவே அதுக்கு தனியாக நம்ம ஒரு 10-20 நிமிஷத்துக்கு வீடியோ போடணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை காட்சிகள் தான். அந்த பஸ்ஸில் நடக்கக்கூடிய சண்டை காட்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாசிம் கான் கூட நடக்கிற சண்டை காட்சி, வாசிம் கானுக்கும் பொன்னம்பலத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டை காட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பசங்களை சிறிமனுடைய குரூப்பை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக அவங்க நடத்தக்கூடிய ஒரு சண்டை காட்சி, அப்புறம் கரனுக்காக ஒரு சண்டை காட்சி, இதெல்லாம் நிறைய படம் ஃபுல்லாமே ஃபைட் சீன் தான். அதுபோல் இந்த படத்தினுடைய வசனங்கள் வந்து மிக பிரபலமான வசனங்கள். என் மகாராஜன் அந்த படத்தோட வசனங்கள் எழுதியிருப்பாரு, ரைட்டன் பண்ணியிருப்பாரு. அவருடைய வசனங்களில் இந்த படத்தில் வந்து வேற லெவலில் தெரிக்கிற மாதிரி ஒரு போலீஸை ஏன் மக்கள் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத தொடங்கி இந்த உலகத்துக்கு ஜாதி கட்சி தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கு ஜாதி கட்சி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிங்கிட்ட பேசக்கூடிய அந்த வசனமாகட்டும் மிக தீயான வசனம் அது. நீ ஜாதி பேரை சொல்லி கையை தூக்கும் போதே லோக்கல் கான்ஸ்டபிள் உன் கையை முறிச்சிருந்தானா நீ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பஸ்ஸை எரிச்சேன், குடிசை எரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த அனல் தெரிக்கும் வசனம் செம்மையான வசனம். அது பர்ஃபெக்டான வசனம், வேற லெவலான வசனம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உண்மையிலே நல்ல ஒரு விஜயகாந்த் சார் பேசினாதான் அந்த வசனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் அது. அது போல இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம். இந்த படம்
குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வல்லரசு படம் வந்து விஜயகாந்த் சாருக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின படம், நல்ல தரமான படம். இந்த படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் வல்லரசு படத்தை நான் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த படம். குடும்பத்தோடு உட்காந்து நல்லா நம்ம ஃப்ரீ டைமில் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் விஜயகாந்த் சார் படத்துலேயே. மிக முக்கியமாக ஒரு டாப் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வல்லரசு படம் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.